ஈஸியா யாருனாலும் கத்துக்கிற மாதிரி எஸ்கியூஎல் queries தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டிடிஎல் அண்ட் டிஎம்எல் பத்தி தான் நம்ம டெஃபினேஷன் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க எதெல்லாம் பேசிக்கான எஸ்கியூஎல் கீவேர்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதோடைய பயன் என்னங்கிறத நம்ம எக்ஸசைஸோட பார்க்க போறோம். மொத்தம் 15 எக்ஸசைசஸ் உங்களுக்கு நான் மை எஸ்கியூஎல் ஒர்க் பெஞ்ச்ல லைவா எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க போறேன். வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். ஜாவாக்கு இதே மாதிரி லேப் ப்ரோக்ராம் 1, 2ன்னு சொல்லி பேக்கேஜஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், மெத்தட் ஓவர் ரைடிங் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜாவா டுட்டோரியல் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எஸ்கியூஎல்ல சொல்லக்கூடிய டிடிஎல் இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ டிடிஎல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிள் ஆர் ஸ்கீமாவை வந்துட்டு டிஃபைன் பண்ணி மாடிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் டிடிஎல் கமெண்ட். இப்போ இந்த டிடிஎல் கமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட், அல்டர், ட்ராப். ஸோ இந்த கிரியேட் மூலியமா நம்ம டேபிளை வந்துட்டு ஒரு டிஃபைன் பண்றோம். ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்றதுக்கோ, டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கோ நம்ம வந்துட்டு இந்த கிரியேட்டுங்கிற கீவேர்ட் மூலியமா நம்ம பண்றோம். நெக்ஸ்ட் அல்டர்ங்கிற கீவேர்ட் மூலியமா நம்ம எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நம்ம கொஞ்சம் மாத்துறோம், மாடிஃபை பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ராப். இதன் மூலியமா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை டெலீட் பண்றோம். அது டேபிளா இருந்தாலும் சரி, டேட்டாபேஸா இருந்தாலும் சரி. ட்ராப்ங்கிற கமெண்ட் மூலியமா நம்ம எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா டெலீட் பண்ண போறோம். இது மூணுமே இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டின், பேசிக்கா இருக்கக்கூடியதும் கூட. ஸோ டிடிஎல் பொறுத்த வரையும் கிரியேட், அல்டர், ட்ராப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டிஎம்எல், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ இந்த டிஎம்எல் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிள்ல இருந்து ஒரு டேட்டாவை ரிட்ரைவ் பண்றதுக்கு, அதாவது ஃபெச் பண்றதுக்கும், மேனிப்புலேட் பண்றது, மாடிஃபை பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் கீவேர்ட். ஸோ இந்த செலக்ட் கீவேர்ட் மூலியமா நம்ம ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணிக்கலாம் டேபிள்ல இருந்து. இப்போ இன்சர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புது ரோவை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் டேபிள்ல. அப்டேட்னு பார்க்கும்போது எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். டெலிட்ங்கிற போது ஒரு ரோவை நீங்க ரிமூவ் பண்றது. ஸோ நீங்க அந்த இங்கிலீஷ் வேர்டை பார்த்தாலும் உங்களுக்கு அதுக்கான மீனிங் புரிஞ்சிடும். அதனால சிம்பிளா இருக்கும். செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலிட். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கிரெட்ன்னு சொல்லுவாங்க. கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான, லைவா நீங்க இன்கேஸ் பேக்எண்ட் டெவலப்பரா ஆகுறீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடியது இந்த கிரெட் ஆப்ரேஷன்லாம். இப்போ நம்ம காமனா இருக்கக்கூடிய எஸ்கியூஎல் கீவேர்ட்ஸ், அதோடைய யூசஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ செலக்ட் கீவேர்ட்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் காலமையோ அப்படி இல்லாட்டி எல்லா டேட்டாவையும் ஒரு டேபிள்ல இருந்து ஃபெச் பண்றது, எடுக்கிறதுக்காக இந்த செலக்ட் கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஜாயின் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஸை கம்பைன் பண்றதுக்கு. மல்டிபிள் டேபிள்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டேபிள்ல இருந்தும் பி டேபிள்ல இருந்தும் ரோவை கம்பைன் பண்றதுக்கு நம்ம இந்த ஜாயின் கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் ஏக்கும் டேபிள் பிக்கும் இருக்கக்கூடிய ரிலேட்டட் காலம் வச்சுதான் நம்ம இந்த ரோஸை கம்பைன் பண்ணுவோம். அதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காமிக்கும் போது புரியும். இதெல்லாம் வேணும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. என்னோட சேனல்ல ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கோடோட இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பிபிஏ, பிஎஸ்சி, ஐஓடி, ஃபுல் ஸ்டெக் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, ஜாவா பேஸ்டு நிறைய ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் கோட் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ட். டிஸ்டன்ட்னாவே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் வேல்யூ. ஸோ நம்ம இந்த கீவேர்ட் யூஸ் பண்ற மூலியமா காலம்கான யூனிக் வேல்யூவை நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். பிரைமரி கீ இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டின். பிரைமரி கீ, ஃபாரின் கீ, ஜாயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய இன்டர்வியூ கொஸ்டின். இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஐடி கம்பெனியில் போனால் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பிரைமரி கீன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர். ஒரு ஈச் ரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்ல நம்ம யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த பிரைமரி கீயை யூஸ் பண்ணுவோம். இது மூலியமா என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டூப்ளிகேட்ஸ் இல்லாம நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஜாவா டுட்டோரியல்னு ஒரு பிளேலிஸ்ட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் காலேஜில் ஜாவா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு எப்படி நெட் பீன்ஸில் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற மாதிரி, பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எய்ம், அல்காரிதம், ரிசல்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆகிற மாதிரி செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ. ஸோ பிரைமரி கீ எப்படி இம்பார்ட்டனோ அதே மாதிரி தான் ஃபாரின் கீயும். ஸோ இந்த ஃபாரின் கீ மூலியமா 2 டேபிள்ல வந்துட்டு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி கீ ஆஃப் அதர் டேபிளை நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம டேபிள்ஸை லிங்க் பண்ணுவோம். நான் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களுக்கு நான் லைவா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இன்னொரு என்னன்னு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ டேபிள் ஏ இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டேபிள் ஏல நேம் இருக்கிற காலம் பிரைமரி கீ அப்படின்னு செட் பண்ணிக்கிட்டா, டேபிள் பில
நம்ம ஒரு ஃபாரின் கீயை வந்துட்டு இந்த டேபிள் ஏல இருக்கக்கூடிய நேம் பிரைமரி கீயை ரெஃபர் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். இதான் ஷார்ட் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஆர்டர் பைங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் பண்றதுக்கு. அசெண்டிங் ஆர்டர் வந்துட்டு டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. அப்படி இல்லாட்டி நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல கூட சார்ட் பண்ணிக்கலாம். பட் பை டிஃபால்ட் வந்துட்டு ஆர்டர் பை வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்ல தான் நமக்கு சார்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வேர்ங்கிற கீவேர்ட். இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நமக்கு ரிட்ரை பண்றதுக்கு இந்த வேர் கீவேர்ட்லாம் யூஸ் ஆகும். இது நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஒரு கண்டிஷன் பொறுத்து. இதை வச்சு நான் உங்களுக்கு லைவா எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹேவிங்கிற கீவேர்ட். இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா குரூப்டு டேட்டாவை, அதாவது குரூப் பையை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுவுமே நீங்க ஃப்ரீக்வெண்டா ரியல் டைம் ஐடில எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. லைக் கீவேர்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரோவை ஃபில்டர் பண்றது, அதாவது பேட்டர்ன் மேட்சிங் மூலயமா. ஃபார் எக்ஸாம்பிள், ஏல ஸ்டார்ட் ஆகுற எல்லா எம்ப்ளாயிஸோட நேம் உங்களுக்கு வேணும்னா லைக்குங்கிற கீவேர்ட் மூலியமா நீங்க அதை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். லிமிட்டுங்கிற கீவேர்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் உங்களுக்கு ரிசல்ட்ல காமிக்கல, அதை நீங்க லிமிட் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம டெமோ MySQL ஒர்க் பெஞ்ச்ல உங்களுக்கு காமிக்கிறேன். அது மூலியமா நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க Oracle ஆர் SQL டெவலப்பர் வச்சீங்கன்னா அதுலயுமே இது ஒர்க் ஆகும். பேசிக்கான DDL, DML கமெண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15 எக்ஸசைஸ் கம்பைன் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ ரெக்விசைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும். டேட்டா பேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணி ஃபர்தராக எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண முடியும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக பண்ணி காமிக்கிறதுக்காக MySQL ஒர்க் பெஞ்சை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் வந்துட்டு சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்கேஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் வந்துட்டு எப்படின்னு தெரியலனா நீங்கள் ChatGPT கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரீ ரெக்விசைட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும். அதுக்கான கீவேர்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டா பேஸ். அதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸ்க்கான நேம் கொடுக்கணும். ஸோ என்னோட கேஸ்ல என்னோட டேட்டா பேஸ்க்கு நான் டேட்டா பேஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கேன். ஸோ கிரியேட் டேட்டா பேஸோட நேம் இதுதான் வந்துட்டு இந்த கமெண்ட். இந்த சின்டாக்ஸ் கொடுத்துட்டு நீங்க இதை ரன் பண்ணும். ஜஸ்ட் இங்க ஒரு லைட்னிங் போல்ட் சிம்பிள் தெரியுதுல, இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது ரன் ஆயிரும். நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் உங்களுக்கு இப்போ இது ரன் பண்ணி காமிக்கல. பட் நீங்க MySQL ஒர்க் பெஞ்ச்ல வந்துட்டு இது கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ரன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க MySQL ஒர்க் பெஞ்ச் கிட்ட நீங்க வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணும். அதாவது நீங்க இப்ப கிரியேட் பண்ண டேட்டா பேஸை யூஸ் பண்ண சொல்லி இன்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு யூஸ்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு உங்க டேட்டா பேஸோட நேம் கொடுக்கணும். இப்போ நம்ம ப்ரீ ரெக்விசைட்ஸ் பார்த்துட்டோம். மெயினான சாப்டர்ஸ்க்கு வரலாம். ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸசைஸ் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிற டேபிளை கிரியேட் பண்ணணும். அது கூடவே இங்க கொடுத்திருக்கிற காலமை நீங்க கொடுக்கணும். அதுல கன்ஸ்ட்ரைனும் இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க கிரியேட் பண்ண டேபிள்ல சாம்பிள் ரெக்கார்ட்ஸ்லாம் இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுல உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம், லொகேஷன்னு 3 டிஃப்ரெண்ட் காலம் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா அந்த டேபிள்ல இருக்கணும். டிபார்ட்மெண்ட் நேம்க்கு வந்துட்டு வேர்கேர்ல 50 இருக்கிற மாதிரி, லொகேஷன்லயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லிமிட் கொடுத்துருக்கேன். ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாட் நல்லா இருக்கணும். இங்க மெயினா டிபார்ட்மெண்ட் நம்பருங்கிறது வந்துட்டு பிரைமரி கீயா செட் பண்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணுங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம்னா, நம்ம டேட்டா பேஸ்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கான கீவேர்ட் கிரியேட் டேபிள். இந்த கிரியேட் டேபிள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கிரியேட் டேபிள் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிற டேபிளை கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த டேபிளுடைய பேரு டிபார்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்க பராந்தசிஸ்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது நல்லா ரீட் பண்ணிட்டு அதைவே நீங்க ஃபில் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க. அது பிரைமரி கீயா இருக்கணும் நம்பர் டைப்ல. ஸோ டிபார்ட்மெண்ட் நம்பர், ஐஎன்டினா இன்டீஜர், பிரைமரி கீங்கிறது கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்கணும். இதெல்லாம் கீவேர்ட். ஸோ கமா ஃபர்ஸ்ட் காலம் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் நம்பர்ங்கிறத ஃபர்ஸ்ட் காலம் அதை கிரியேட் பண்ணிட்டோம். செகண்ட் காலம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் நேம், வேர் கேர்ல எவ்வளோ கேரக்டர்ஸ் வருங்கிறதையும் இங்கே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதையும் அப்படியே போட்டு நாட் நல்லுங்கிறத கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு கீவேர்ட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லொகேஷன்ங்கிற காலம். ஸோ அதுவும் கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி வேர் கேர் 50ல பேஸ் பண்ணிட்டு ஒரு 3 காலம் இருக்கிற மாதிரி சிம்பிளா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிளுக்கு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணோம். அதுக்கு என்ன கமெண்ட்னு பாத்தீங்கன்னா, இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். இதான் வந்துட்டு அந்த சின்டாக்ஸ். ஸோ இன்சர்ட் இன்டு டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போதான் கிரியேட் பண்ண ஒரு டேபிள். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு பேராந்திசிஸ்குள்ள அந்த காலமோடைய நேம்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம், லொகேஷன் சொல்லிட்டு வேல்யூஸ் அந்த காலம்க்கு நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுக்க போறீங்களோ அதை நீங்க வந்துட்டு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 சேல்ஸ் சென்னைங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கமெண்ட்டுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட்ஸுங்கிற டேபிள்ல டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம், லொகேஷன்ங்கிற காலம்ஸ்க்கு இந்த 10 சேல்ஸ் சென்னைங்கிற வேல்யூஸை நீங்க இன்சர்ட் பண்ணணும். இதான் வந்துட்டு ஒரு சிம்பிளான
ஒரு மீனிங். ஸோ நம்ம மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக ஒரு 5 வேல்யூவ வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி வச்சுட்டேன். அந்த டேபிளையும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணோம். அதுல எம்ப்ளாயி நம்பர் பிரைமரி கீயா இருக்கணும். எம்ப்ளாயி நேம் வேர் கேர்ல நாட் நல்லா இருக்கணும். டெசிக்னேஷன்ங்கிற ஒரு காலம் இருக்கணும். மேனேஜர்ங்கிற காலம் இருக்கணும். ஹையர் டேட், சேலரி, டிபார்ட்மெண்ட் நம்பர். இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் நம்பருங்கிறது ஃபாரின் கீயா நம்ம செட் பண்ணணும். ஸோ இந்த ஃபாரின் கீயை வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிளுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ சேம் சின்டாக்ஸ் தான். கிரியேட் டேபிள், டேபிள் நேம். இந்த இடத்துல எம்ப்ளாயீஸ், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அப்படியே நம்ம எங்கே கொடுத்துருக்கோம். எம்ப்ளாயி நம்பரை இங்கே வந்துட்டு இன்டீஜர் டைப்ல பிரைமரி கீயா செட் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயி நேம் வந்துட்டு நாட் நல்லா செட் பண்ணியிருக்கோம். கொடுத்துருக்கிற மாதிரி 50 கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி. டெசிக்னேஷன்ங்கிற காலம்ல அதே மாதிரி வேர் கேர்ல டிஃபைன் பண்ணியாச்சு. மேனேஜருங்கிறத நம்ம இன்டா கொடுத்துருக்கோம். ஹையர் டேட் வந்துட்டு டேட் ஃபார்மேட்ல DATE இது எல்லாமே கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கிறது இன்பில்ட் கீவேர்ட்ஸ் மாதிரி. சேலரிங்கிற காலம், டிபார்ட்மெண்ட் நம்பர்ங்கிற காலம் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபாரின் கீ அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு ஃபாரின் கீ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற டிபார்ட்மெண்ட் நம்பர் காலமை பராந்தசிஸ்ல வந்துட்டு கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் மூலியமா டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் நம்பர் காலமை இங்க நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா, எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் நம்பரை டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் நம்பர் காலமோட நம்ம ரெஃபர் பண்ணி விடுறோம். ஸோ ஒரு பிரைமரி கீயும் ஃபாரின் கீயும் இப்போ லிங்க் ஆயிருக்கு. இதனால என்ன பயன்கிறத நான் உங்களுக்கு ரியல் டைமா பண்ணி காமிக்கிறது தெரியும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற ஒரு டேபிளுக்கு வந்துட்டு ஒரு சாம்பிள் டேட்டாவை நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சேம் ஃபார்மேட் தான். இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், என்னென்ன காலம் இது வேணுமோ அந்த காலமுடைய நேம் வந்துட்டு பராந்தசிஸ்ல கொடுத்துட்டு வேல்யூஸுங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு நமக்கு என்னென்ன வேல்யூல இன்சர்ட் பண்ணுமோ அதை டிஃபைன் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி 2 டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதோட சாம்பிள் டேட்டா வேல்யூஸ் நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி அப்டேட் பண்ணலாம், ரிட்ரை பண்ணலாங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ரைட் தி அப்டேட் ஸ்டேட்மெண்ட் டு இன்க்ரிமெண்ட் தி சேலரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் பிலாங்கிங் டு டிபார்ட்மெண்ட் 10. அதாவது டிபார்ட்மெண்ட் நம்பர் 10 அப்படின்னு இருக்கிறவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்றது. அது எப்படி பண்ணலாம்னா, அப்டேட்டுங்கிற கீவேர்ட், எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது டேபிள் நேம், set salary column equal to salary into 1.10. அதாவது ஜஸ்ட் ஒரு இன்க்ரிமெண்டோட பெர்சன்டேஜ் நாங்க கொடுத்துருக்கேன். வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு 10. ரொம்ப சிம்பிள். இங்கிலீஷ்ல என்ன மீனிங் வருதோ அதே தான் எஸ்கியூஎல்லையும். ஸோ எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள்ல சேலரிங்கிற காலம்ல என்ன பண்ணும்னா நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, செட்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு செட் salary column equal to that salary column into எவ்வளோ இது நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணமோ அந்த நியூமரிக் வேல்யூ. ஸோ இங்க நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம வேர் யூஸ் பண்றோம். வேர்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ற மூலியமா நம்ம இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். வேர் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 10. ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடியது தான். இப்போ இந்த ஒரு கமெண்ட்டை நான் ரன் பண்றேன். ஜஸ்ட் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்க ரன்னுங்கிறத கொடுத்தா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இங்க 1 row affected அப்படிங்கறத உங்களுக்கு கிளியரா காமிக்குது. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, டிஸ்பிளே டீடைல்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி ஹூஸ் டெசிக்னேஷன் இஸ் கிளர்க் ஆர் அனலிஸ்ட் ஆர் ப்ரோக்ராமர். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிள்ல டெசிக்னேஷன் கிளர்க், அனலிஸ்ட், ப்ரோக்ராமர் அப்படின்னு இருக்கிற டெசிக்னேஷன்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ லிஸ்ட் காமி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்க்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, ஒரு டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ரோஸையும் நம்ம செலக்ட் பண்றது. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் வேர் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஆன்சருக்கான இதை எடுக்க போறோம். ஸோ வேர் டெசிக்னேஷன் இங்க கொடுக்கறது காலம் நேம். இன் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட், கொஸ்டின்ல இருக்கிறதே கிளர்க், அனலிஸ்ட், ப்ரோக்ராமர் அப்படிங்கறத நம்ம சிம்பிளா ஒரு பராந்தசிஸ்குள்ள கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்க பைத்தான் படிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாவே புரியும். ஸோ இங்க நம்ம சிம்பிளா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ், எம்ப்ளாயி டேபிள்ல எல்லா ரோஸையும் செலக்ட் பண்ணிக்கோ. அதுல இருந்து டெசிக்னேஷன்ங்கிற காலம்ல யாருக்கெல்லாம் கிளர்க், அனலிஸ்ட் ஒரு ப்ரோக்ராமர்னு டேபிள்ல இருக்குதோ அதை நீ எடுத்துட்டு வா, ஃபெச் பண்ணிட்டு வாங்கிற மாதிரி தான் இந்த ஒரு குவரிக்கான மீனிங். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா இங்க டேபிள் எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இங்க நீங்க பார்க்கலாம். ஸோ இங்க மொத்தம் எனக்கு ஒரு 4 எம்ப்ளாயிஸோடைய நேம், நம்பர், டெசிக்னேஷன், ஹையர் டேட் எல்லாமே எனக்கு கிளியரா இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ரியல் டைம் ஐடிலையும்
ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணுவீங்க. 5th கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே டீடைல்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி ஹூஸ் நேம் பிகின் வித் லெட்டர் ஜே. ஜேல ஆரம்பிக்கிற எம்ப்ளாயீஸோடைய லிஸ்ட் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, அதாவது செலக்ட் ஆல் தி ரோஸ் ஃப்ரம் தி எம்ப்ளாயி டேபிள் வேர் வேறுங்கிற கீவேர்ட் மூலியமா கண்டிஷனை ஸ்பெசிஃபை பண்ண போறோம். வேர் எம்ப்ளாயி நேம் லைக்னு சொல்ற மூலியமா நமக்கு தேவையான ஒரு ஸ்பெசிஃபிக்கான இதை ஃபில்டர் பண்ணி வரலாம். ஸோ இங்க இந்த ஸ்பெசிஃபிக்கான இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேல ஆரம்பிக்கக்கூடிய லெட்டர். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் ஜே, கேபிட்டல் லெட்டர் ஜே, அதுக்கப்புறம் மாடுலர் சிம்பிள்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி பெர்சன்டேஜ் சிம்பிள்னு சொல்லலாம். அது நம்ம ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும். ஸோ இது நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு பாத்தீங்கன்னா ஜேல ஸ்டார்ட் ஆகக்கூடிய எம்ப்ளாயிஸோடைய டீடைல்ஸை, அதாவது ரோஸை ஃபெச் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ ஜான், ஜேன், ஜேம்ஸ், அதாவது 3 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஹையர் டேட், சேலரி எல்லாமே எனக்கு டீடைல்டா ஃபெச் ஆகி வந்துருச்சு. ஸோ ஒரு இங்கிலீஷ்ல என்ன மீனிங் இருக்கோ அதே தான் உங்களுக்கு குவரிஸ்லயும் வரும், கத்துக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். 6th ஒன் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே டீடைல்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் who belong to department number 10 and whose salary is greater than 20,000. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள், அதாவது எம்ப்ளாயி டேபிள் இருக்கிற எல்லா ரோஸையும் செலக்ட் பண்ணிக்கோ. இப்போ நம்ம கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ண போறோம். அதுக்கு வேர் கீவேர்ட் மூலியமா கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் நம்பர் 10. ஸோ டிபார்ட்மெண்ட் NO அப்படிங்கிறது ஒரு இந்த காலமோடைய நேம். ஸோ டிபார்ட்மெண்ட் NO ஈக்குவல் டு 10 அண்டுங்கிறது கீவேர்ட். 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதனால அண்டுங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு salary காலம் கிரேட்டர் தென் 20,000. ஸோ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு வந்துட்டு அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில ஃபெச் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ டிபார்ட்மெண்ட் 10 சாட்டிஸ்ஃபை ஆகுது, salary 20,000க்கு மேல இருக்குது, அவங்க நேமும் இங்க ஃபெச் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ ரியல் டைமாவும் உங்க டேபிள்ல இந்த மாதிரி தான் பே வந்துட்டு நீங்க கொடுக்குற வேல்யூஸ்லாம் இன்சர்ட் ஆகும். நீங்க பார்த்தா தெரியும், இதெல்லாம் வந்துட்டு காலமோடைய நேம், காலம் நேம், இதெல்லாம் அந்த காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஒவ்வொரு ரோக்கும் இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும். 7th கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே த டீடைல்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி ஹூ பிலாங் டு டிபார்ட்மெண்ட் நம்பர் 20 இன் தி அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் salary. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள் வேர் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 20. இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஆர்டர் பைங்கிற கீவேர்ட் மூலியமா நம்ம இதை சார்ட் பண்ண போறோம். ஸோ ஆர்டர் பை பேஸ்ட் ஆன் வாட், ஆர்டர் பை பேஸ்ட் ஆன் த salary காலம். ஸோ salary காலம் பேஸ் பண்ணிட்டு நம்ம இதை ஆர்டர் பண்ண போறோம். எந்த ஆர்டர் பண்ண போறோம்னா டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம இதை ஷோ பண்ண போறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் நம்பர் 20ல நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு ரோ தான் இந்த சினாரியோல இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு மல்டிபிள் ரோஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு salary பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய லிஸ்ட் அவுட் ஆகும். ஒரு குட்டி எக்ஸாம்பிள்ங்கிறனால இப்படி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே த டிஸ்டன்ட் டெசிக்னேஷன் இன் அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள். ஸோ அதுக்கு என்ன டிஸ்டன்ட் அப்படின்னா என்ன மீனிங் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், யூனிக் வேல்யூ. ஸோ செலக்ட் டிஸ்டன்ட் ஃப்ரம் வேர், ஃப்ரம் தி டெசிக்னேஷன் காலம் எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து நம்ம எடுக்க போறோம். ஆர்டர் பை டெசிக்னேஷன். இதோட ஃபுல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள்ல டெசிக்னேஷன்ங்கிற ஒரு காலம் இருக்கு, அதை நீங்க அசெண்டிங் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம சார்ட் பண்ணி யூனிக் வேல்யூஸை எடுக்கணும். இப்போ உங்களுக்கு இது ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா டெசிக்னேஷன் காலம் மட்டுமே எனக்கு ஃபெச் பண்ணிட்டு வந்திருக்கு. எல்லா ரோஸையும் எல்லா காலமையும் ஃபெச் பண்ணாம டெசிக்னேஷன்ங்கிற காலம் மட்டும் ஃபெச் பண்ணிட்டு யூனிக்கா இருக்கக்கூடிய டெசிக்னேஷன் ரோல்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது இப்ப 2 பேர் வந்துட்டு அனலிஸ்டா இருக்கலாம், பட் 2 அனலிஸ்ட் நமக்கு பிரிண்ட் பண்ண தேவையில்லை. அதனால தான் நம்ம டிஸ்டிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். 9th ஒன் டிஸ்பிளே த டீடைல்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி ஹூ ஆர் எம்ப்ளாய்ட் லெஸ் தென் 24 months. 24 monthsக்குள்ள புதுசா ஹையர் பண்ணிருப்பாங்களா அவங்களுக்கான டீடைல்ஸ். ஸோ அது எப்படி எடுக்கலாம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் ஹையர் டேட், ஹையர் டேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, காலமோடைய நேம் கிரேட்டர் தேன் கரண்ட் டேட். இந்த கரண்ட் டேட்டுங்கிறது இன்பில்ட் ஃபங்க்ஷன், கேபிட்டல் லெட்டர்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபையா இருக்கு. கரண்ட் டேட் மைனஸ் இன்டர்வல்ங்கிறதும் இன்பில்ட் கீவேர்ட் தான். 24 months இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடியதான், ஜஸ்ட் நம்ம அதுக்கு கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ எனக்கு டேபிள்ல இருந்து டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வந்துருச்சு. உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும் ஹையர் டேட் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 24 months இருக்கு. 10th ஒன் வந்துட்டு இது இன்டர்வியூ கொஸ்டினும் கூட டிஸ்பிளே மினிமம் மேக்ஸிமம் அண்ட் ஆவரேஜ் சேலரி ஆஃப் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம்னா செலக்ட் டிபார்ட்மெண்ட் நம்பருங்கிறது இந்த இடத்துல காலம் நேம், மின்னுங்கிறது இன்பில்ட் ஃபங்க்ஷன், மின்னுனா மினிமம், மேக்ஸ்னா மேக்ஸிமம். ஸோ இன்பில்ட் ஃபங்க்ஷன் மின், அந்த மின் ஃபங்க்ஷனுக்குள்ள சேலரிங்கிற காலமை பாஸ் பண்றோம்.
இப்ப நமக்கு இதுக்கு ஆலியஸ் வைக்க போறோம். ஒரு பெட் நேம் மாதிரி. அதுக்கு நம்ம ஆஸ் மின் சேலரின்னு குடுக்குறோம். நெக்ஸ்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்பில்ட் ஃபங்ஷன்ல சேலரிங்கிற காலம் பாஸ் பண்றோம். இதுக்கு நம்ம பெட் நேமா மேக்ஸ் சேலரின்னு குடுக்குறோம். அதே மாதிரி ஆவரேஜ்ங்கிற ஒரு இன்பில்ட் ஃபங்ஷன்ல சேலரி காலம பாஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பெட் நேம் குடுக்குறோம். இப்ப நம்ம எந்த டேபிள்ல இருந்து எடுக்கணுமோ அதையும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் நம்பருங்கிற காலம் மூலியமா குரூப் பண்ணு அப்படிங்கறத சொல்றோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு எம்ப்ளாயீஸ் டேபிள் வந்து ஃபெச் பண்ணிட்டு வந்திருக்கு. இங்க டிபார்ட்மெண்ட் நம்பரால குரூப் பண்ணிருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் 10 டிபார்ட்மெண்ட் நம்பர் 10 அப்படிங்கிற ஒரு குரூப்ல பாத்தீங்கன்னா மின் சேலரி, மேக்ஸ் சேலரி, ஆவரேஜ் சேலரிலாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் 11 அப்படின்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் லெவன்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயியோட மினிமம் சேலரி, மேக்ஸிமம் சேலரி, ஆவரேஜ் சேலரி எவ்வளவு வருதுங்கிறத உங்களுக்கு தனித்தனியா ஃபெச் பண்ணி வந்திருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் 10ல மோர் தென் 1 பர்சனும் ஒர்க் பண்ணலாம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு குரூப் பைல இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே த டிபார்ட்மெண்ட் நம்பர்ஸ் அண்ட் மினிமம் சேலரி ஃபார் தோஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹூஸ் மேக்ஸிமம் சேலரி இஸ் கிரேட்டர் தென் 40,000. ஸோ இதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம்னா செலக்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர்ங்கிறது காலம் நேம். ஸோ மேக்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ல சேலரி காலம் நம்ம பாஸ் பண்றோம். அகைன் ஒரு ஆலியஸ் பெட் நேம் மாதிரி கொடுக்குறோம் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் நம்பருங்கிற காலம் மூலியமா குரூப் பண்ணுறோம். குரூப் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் 40,000க்கு மேல சேலரி இருக்குதோ அவங்கள நம்ம இப்போ ஃபெச் பண்ணிட்டு எடுத்துட்டு வர போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற கீவேர்ட் ஹேவிங். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம மேக்ஸ்ல யூஸ் பண்ற கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர். ஸோ இங்க நம்ம வந்துட்டு மேக்ஸ் சேலரிங்கிறது வந்துட்டு இன்பில்ட் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணி சிம்பிளா அந்த குவரியை முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு ஃபெச் ஆகி வந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் நம்பர் 10ல மேக்ஸ் சேலரி 66,000க்கு மேல இருக்கு. டிபார்ட்மெண்ட் 13ல மேக்ஸ் சேலரி எவ்வளோங்கிறத காமிச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே கொஸ்டின்ல கேட்ட மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. மோர் தென் 40,000 ருபீஸ்ல யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்க டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு குரூப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்பிளே எம்ப்ளாயி நேம்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளை நம்ம இப்போ கம்பைன் பண்ண போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஜாயின்ங்கிற கீவேர்ட். இந்த ஜாயின் கீவேர்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு இதுல இந்த சினாரியோ பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய இன்டர்வியூ கொஸ்டின் வரும். பிளஸ் உங்களுக்கு ரியல் டைம்லயும் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஜாயின் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு இது இருக்குன்னு சொன்னா 2 பொருள் இருக்குன்னு சொன்னா அது நீங்க சேர்க்கறது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க எதை சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் டேபிளையும் டிபார்ட்மெண்ட் டேபிளையும் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. அப்படி ஜாயின் பண்ணா மட்டும்தான் எம்ப்ளாயீஸ் நேமையும் டிபார்ட்மெண்ட்ஸோட நேமையும் வந்துட்டு நீங்க கம்பைன் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா செலக்ட்ங்கிற கீவேர்டு e.emp நேம். இஎம்பி நேம்ங்கிறது இங்க காலமோடைய நேம். ஸோ ங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஷார்ட் ஃபார்ம். எதுக்கோடைய ஷார்ட் ஃபார்ம்னா எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது ஒரு டேபிள் நேம்ல அந்த எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நம்ம பெருசா சொல்றதை விட ஷார்ட்டா ங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது டேபிள் நேம். அதை நம்ம ஷார்ட் பண்றதுக்கு வெறும் டி. ஸோ நீங்க எப்படி இந்த பெட் நேம் ஒரு ஷார்ட் நேம் ஆலியஸ் எப்படி நீங்க செட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் பக்கத்துல அதோடைய ஷார்ட் நேம் இ, டிபார்ட்மெண்ட்ஸ் அதோடைய ஷார்ட் நேம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இடினா என்னன்னு. ஸோ செலக்ட் e.employee நேம், அதாவது எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயி நேம் காலம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் நேம் காலம் ஃப்ரம் எங்கிருந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லணும்ல, அதனால்தான் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அதாவது டேபிள் அதோடைய பெட் நேம். இப்போ ஜாயின் பண்ணும் எம்ப்ளாயி டேபிளையும் டிபார்ட்மெண்ட் நேம் டேபிளையும் ஜாயின் பண்ணும். அதுக்காக இந்த ஜாயின்கிற கீவேர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம 2 டேபிளையும் நம்ம ஜாயின் பண்றோம். அப்ப 2 டேபிளுக்கும் காமனா ஒரு காலம் இருந்தாதான் நம்ம ஈஸியா ரோஸை ஃபெச் பண்ணிட்டு வர முடியும். வீடியோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த டுட்டோரியல் ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு நான் பிரைமரி கீ ஃபாரின் கீன்னு சொல்லி செட் பண்ணிருப்பேன். எம்ப்ளாயிஸ் டேபிள்ல பிரைமரி கீ செட் பண்ணிருப்பேன். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளையும் பிரைமரி ஃபாரின் கீல அந்த மாதிரிலாம் உங்களுக்கு செட் பண்ணிருப்பேன். ரெண்டையும் ரெஃபர் பண்ணிருப்பேன். ஸோ அதை எதை பேஸ் பண்ணி ரெஃபர் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நம்பர்ங்கிற காலம் பேஸ் பண்ணி தான் ரெஃபர் பண்ணிருப்பேன். அதனால ஆன் எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் நம்பர் காலம். ஸோ இதுதான் இந்த ஹோல் குவரிக்கான மீனிங். செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள், ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டேபிள், ஜாயின் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த 2 காலம் நீங்க வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்ணி எடுக்கணுமோ அதுக்கான குவரி. இப்போ நான் அதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எம்ப்ளாயி நேம் டிபார்ட்மெண்ட் நேம் ரெண்டுமே எனக்கு இங்க ஷோ ஆயிடுச்சு. Question number 13. Display the details of all employees whose department is located in Chennai. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா select e.star
எல்லாமே நம்ம எல்லா இதையும் நம்ம ஃபெட்ச் பண்றோம். இங்க ஈங்கிறது எம்ப்ளாயீஸ் டேபிளோடைய பெட் நேம் மாரி. ஸோ எம்ப்ளாயீஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா ரோஸையும் எடுக்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்றோம். செலக்ட் இ டாட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயி டேபிள்கான ஷார்ட் நேம் தான் இ. இப்போ நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஜாயினிங் வித் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்கான ஷார்ட் நேம் டி. ஆன் எதை பேஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போறோம்னா டிபார்ட்மெண்ட் நம்பர், அதாவது பிரைமரி கீ ஃபாரின் கீ. ஸோ ஒவ்வொரு டேபிள் இருக்கிற பிரைமரி கீ ஃபாரின் கீ ரெண்டு டேபிளையும் பார்த்தீங்கன்னா சேமான நேம்ல காலம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி பிரைமரி கீ ஃபாரின் கீன்னு செட் பண்ணோம்ல அதுதான். வேர் டி டாட் டிங்கிறது இங்க டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளை குறிக்குது. டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிற லொகேஷன் வந்துட்டு சென்னையா இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு டேபிளையும் நான் ரெஃபர் பண்ணிட்டு ஒரு பேசிக்கான காமன் காலம் வச்சு நம்ம எப்படி எடுக்கலாங்கிறது தான் இந்த ஒரு கொஸ்டினோடைய சினாரியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷன்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஹோல் டீடைல்ஸ் வந்துட்டு எனக்கு ஃபெச் ஆகி வந்துருச்சு எம்ப்ளாயீஸ் டேபிள்ல இருந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எம்ப்ளாயி நேம், சேலரி, டிபார்ட்மெண்ட் நம்பர் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் ஹூல் சேலரி இஸ் மினிமம். அதாவது எம்ப்ளாயோட நேம், சேலரி, டிபார்ட்மெண்ட் நம்பர் கேட்குறாங்க எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து. அவங்களுடைய சேலரிலாம் வந்துட்டு மினிமமா இருக்கணும். அவங்களுடைய லிஸ்ட் மட்டும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு செலக்ட் எம்ப்ளாயி நேம், காலம் நேம், இதெல்லாம் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறது காலம்ஸோட நேம். ஸோ செலக்ட் எம்ப்ளாயி நேம் காலம், சேலரி காலம், டிபார்ட்மெண்ட் நம்பர் காலம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டேபிள். வேர்ங்கிறது நம்ம வந்துட்டு கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ வேர் சேலரி காலம் ஈக்குவல் டு, இப்போ வந்துட்டு இதில் நம்ம செலக்ட் குவரியை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் மின் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ குவரிக்குள்ள குவரிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு சேலரி கண்டிஷனுக்கு என்ன கொடுக்குறோம்னா இன்னொரு குவரியை நம்ம ஸ்டேட் பண்ணுறோம். அந்த குவரி ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் மின் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டேபிளை ஃபெச் பண்ணிட்டு வருது. இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எம்ப்ளாயோட நேம், யார் வந்துட்டு ரொம்ப மினிமம் சேலரியோ அதை ஈஸியாக எனக்கு ஃபெச் ஆயிடுச்சு. லாஸ்ட் கொஸ்டின், டிஸ்பிளே தி எம்ப்ளாயி நேம் அண்ட் ஹையர் டேட் ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ் இன் தி சேம் டிபார்ட்மெண்ட் ஆஸ் அர்ச்சனா. அர்ச்சனாங்கிற ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரோடைய ஹையர் டேட்டையும் எம்ப்ளாயி நேமையும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் இ டாட் எம்ப்ளாயிங்கிறது நம்ம அந்த எம்ப்ளாயீஸ் டேபிளுக்கு கொடுக்கக்கூடிய ஷார்ட் நேம். ஸோ செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டேபிள், இதுதான் அதோடைய மீனிங். அதுக்கப்புறம் இ டாட் ஹையர் டேட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், அதோடைய ஷார்ட் நேம். வேர் இ டாட் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு, இதில் நம்ம குவரி பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த குவரியில் என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டேபிள் வேர் எம்ப்ளாயி நேம் காலம் ஈக்குவல் டு அர்ச்சனா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இங்கிலீஷில் நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதே தான் நம்ம இங்கேயும் ப்ராக்டிக்கலாக சொல்ல போகிறோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாயி வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட் நம்பர்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸோடைய நேம், அதுக்கப்புறம் ஹையர் டேட் எனக்கு ஃபெச் ஆகி வந்துருச்சு இந்த ரெண்டு காலமும். இன்கேஸ் நீங்க ஆரக்கிள் ஆர் எஸ்கியூஎல் டெவலப்பர் வச்சீங்கன்னா அதுலயுமே இது ஒர்க் ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு எஸ்கியூஎல் டியூட்டோரியல் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. என்னோட ஃப்ரீ டைம்ல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். பிளஸ் ஃப்ரீ கோர்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க.